நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் விளக்கு எரியிற மாதிரி அணைக்கட்டெல்லாம் போட்டு வச்சு விளக்கு ஏற்றி பார்க்குறாங்க. அப்படி இருந்தால் அணைஞ்சு போயிடுது. என்னடா இது விளக்கு அணைஞ்சு போகுதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ரத்னாவும் கனியும் ஓடி வர்றாங்க. என்னல இது உங்ககிட்ட அவ்வளோ தூரம் படித்து சொல்லி விட்டுட்டு வந்தால் நீ பாட்டுக்கு இங்கே வந்துட்ட அப்படின்ற மாதிரி பரணி சொல்லிட்டு இருக்க. இங்கிட்டு வந்துட்டு சென்மு சொல்கிறாங்க, நீங்கள் வந்திருக்கக்கூடாது, அங்கே வந்துட்டு மாப்பிள்ளைகிட்ட சொல்லாமல் வந்துட்டு ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல. அண்ணே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சொல்லிட்டு தானே வந்திருக்கேன். அம்மாவுக்கு வந்துட்டு விளக்கு போகிறது தானே எனக்கு முக்கியம். அதுவும் இல்லாமல் அதுக்கு இன்னும் 1 மணி நேரம் டயம் இருக்குது. அதுக்குள்ளேயே நான் வந்துட்டு அங்கே போயிடுவேன். ஆட்டோ கூட வெளியில் தான் நிற்கிதோ, அதே ஆட்டோவில் திருப்பி போயிடுவேனே. அதனால் ப்ளீஸ்ண்ணே என்னை விளக்கு போட விடுனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ரத்னா வந்துட்டு போய் விளக்கு போடுறாங்க. பார்த்தா விளக்கு எரிஞ்சிருது. அதை பார்த்து எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் வரிசையாக விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் வந்துட்டு கும்பிட்றாங்க. அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அம்மா பொண்ணு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு வர, அதை இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஓவராக வாய் பேசிக்கிட்டு இருக்கு அந்த கிளவி வந்துட்டு சொல்ல. வெங்கடு அவங்க அம்மா அப்பாலாம் ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது பொண்ணு இங்கே தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. அங்கே வந்துட்டு டபுள் டெக்கர் ஒன்று உட்காந்துட்டு இருந்துச்சுல, அது வந்துட்டு சொல்லுது, எங்கே அதுக்கெல்லாம் விருப்பமே கிடையாது, மருதாணி வச்சுக்கோனா வேணாண்டுது, மேக்கப் பண்ணுனா வேணாண்டுது. இப்படியா பேர்பட்ட பொண்ணெல்லாம் நான் பார்த்தது கிடையாதுப்பா. என் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட தான் எங்கள் அப்பா வந்துட்டு செத்து போயிடுச்சு. நான் என்ன இப்படியா இருந்தேன், பரவாயில்ல வாக்கப்பட்டு போகிற குடும்பம் வந்துட்டு நல்லா இருக்கணும்னு சீவி சிங்காரிச்சு இருக்கலையா, இவன் என்ன பெரிய இவன் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு மட்டும் தான் அம்மா அப்பா இருக்காக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்ன இது நீங்கள் எல்லாரும் இருந்தீங்கல்ல, அவள் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் கேட்க, அதுக்கு அந்த தாய் கிழவி பேச்சுது பாரு பேச்சு, ஆத்தா கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருது. எவனோ சொன்னான் நான் கதையில் எலி ரவிக்க போடாமல் போச்சான் ரயிலில், சொல்கிறான் பாரு. அவள் போய் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுல, அவள் இங்கடா இங்கே இருக்கா, உன் சொல் பேச்செல்லாம் கேட்க மாட்டா. இங்கே பாரு, உன் மகனுக்கு சிமையில் இல்லாத பொண்ணை நீ கட்டி வச்சிருக்கியாக்கும், இந்த மாதிரி குடும்பத்துக்காகாத பொண்ணெல்லாம் என் வீட்டில் இருந்துச்சுன்னா அவளை தான் அத்து விட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டே என்னடா வெங்கடேஷ் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அவள் இங்கே தானடா இருந்தா, ஏதோ நீ விருப்பப்பட்டன்றதுக்காண்டி தான் அவங்கக்கிட்ட வந்துட்டு வம்படியாக போய் எல்லாமே பேசி நம்மளே வந்துட்டு பெரியவங்க சம்மதத்தோட கூப்பிட்டு வந்து விட வச்சோம். இவன் என்ன மறுபடியும் வந்துட்டு கொல்லிக்காமல் மறுபடியும் அங்கேயே ஓடி போயிட்டா. அவங்க குடும்பம் தான் முக்கியம்னா எதுக்குடா வந்துட்டு இங்கே வரணும், எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கப்புறம் இப்போ அசிங்கமாக போச்சுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. வெங்கடேஷ் வந்துட்டு கோவமாக வருது. என்னடா சும்மாவே நின்றுக்கிட்டு இருக்க, போய் வழக்கம் போல் அவள் காலில் விழுந்து மகாராணியை இங்கே கூப்பிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல. தயவுசெய்து எல்லாரும் சும்மா இருங்க பாட்டி, நீ எதுக்கு அவளை போக விட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு குவைத்துக்கு போனாலாம், தலையில் 2 பேரும் எனக்கு விசா போடுன்னு சொல்லிச்சான். நல்லா பேசுகிறான் பாரு பேச்சு. அவள் போகும்போது நான் என்ன தடுக்க விட முடியும், அவளுக்கு என்னமோ வெறு வயிற்றோட இருப்பான். பாயாசம் கொடுத்தா நோனாங்க, சரி தண்ணி குடினா நோனாங்க, எது கொடுத்தாலும் நோனாங்க. இப்பேற்பட்ட பொண்ணை நான் ஊர் உலகத்திலே பார்த்ததில்லப்பா, பெரிய என்னமோ மகாராணியாக்கும், ஒன்றும் இல்லாத குடும்பத்துலேருந்து வந்துக்கிட்டு ஏதோ நீ லவ் பண்ணுறதுக்காண்டி தான் பொறுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு மாற்றி வந்துட்டு எல்லாரும் ஏற்றி விட. வெங்கடேஷ்க்கு வந்துட்டு கோவம் வந்துடுது. ரிசப்ஷன் கேன்சல், இனி வந்துட்டு ரிசப்ஷன்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டே ஏன்டா, அவள் வந்துட்டு விளக்கு போட தானடா போயிருக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருவா, போய் கூப்பிட்டு வந்துடுடா, அதுக்கடுத்து ரிசப்ஷன் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஒவ்வொரு நேரமும் என்னென்ன அவள் காலில் விழுந்து கெஞ்ச சொல்கிறியா, அதெல்லாம் ஒன்று வேணாம், எல்லாருக்கிட்டே வந்துட்டு ரிசப்ஷன் கேன்சல் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்துட்டு அங்கேருந்து கோவத்தில் போக அவங்க அம்மா அப்பா வந்துட்டு பின்னாடியே போகிறாங்க. இந்த திக்க வந்துட்டு அந்த பொட்டுக்கடலைக்கா சந்தோஷம் தாங்க முடியல. அந்த 3 தாய் கிழவிங்களையும் சேர்ந்து எப்படி குடும்பத்தை பிரிச்சுட்டோம்ல, எப்படி எங்கள் பேச்செல்லாம் சூப்பராக அப்படின்ற மாதிரி சொல்ல, கலக்கிட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி இந்த கிறுக்கு வேற பேசிக்கிட்டு இருக்கு. அடுத்த சைடு அங்கே வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆத்தா இப்போயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சுல, ஆட்டோ ஏறி கிளம்ப வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்ல. டேய் நீ கொண்டு போய் விட்டு வந்துடுடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பரணி சொல்கிறாங்க. நம்ம இப்போ தானே சாமி கும்பிட்டுருக்கோம், நம்ம இதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. அதான் சாமி கும்பிட்டாச்சுல, இனி எல்லாருமே போகலாம், வாங்க எல்லாருமே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடன்குடியை போய்விட்டு வந்துட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு வர சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வெளியில் வந்தால் வெங்கடேஷே வந்துடுறாங்க. வெங்கடேஷை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. மாப்பிள்ளை வாங்க, நாங்கள் எல்லாம் ரிசப்ஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்ற மாதிரி கத்த எல்லாருமே வந்துட்டு அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. என்ன வெங்கடேஷ் வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, என்ன நீ என்ன பெரிய இவளா, எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டது எதுக்காக, நம்ம கல்யாணம் ஆகி நல்லபடியாக சந்தோஷமாக சேர்ந்து வாழணுன்றதுக்காண்டி தானே. உன் அப்பா இருக்கானே அப்பன், அவன் என்னை தூக்கி போட்டு மிதிச்சா, சாகுற நிலைமையில் கிடந்தேன், அப்பையும் பொறுத்துக்கிட்டது எதுக்கு, உன் காதலுக்காண்டி. உங்கள் அண்ணன் என்னை அடி நடிச்சானே, அப்பையும் பொறுத்துக்கிட்டது எதுக்கு, உன் காதலுக்காண்டி. அந்த இளவெடுத்த காதலுக்காண்டி நான் எத்தனையை தான் பொறுத்துக்கிறது. இதுக்கு மேலே உங்கள் மாமா சந்திரபாண்டி துப்பாக்கியை வச்சு என்னை சுற்றுவேன்னு மிரட்டினாரு. அப்படி இருந்தும் நான் வந்துட்டு உங்க கூட சேர்ந்து வாழணும்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் மூஞ்சியில் கரியை பூசிட்டேன் நீ, அவ்வளோ தூரம் சொல்லியும்
என்னை வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு ஓடி வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ரத்னா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. இங்கிட்டு வந்துட்டு பரணி அது வந்து மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்ல வர, நீங்கள் சும்மா இருங்க, நான் என் வாழ்க்கையை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ அதுவும் இவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், வேறு யாரும் இதில் தலையிட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. பரணி சொல்கிறாங்க சொன்னலடி படித்து சொன்னல நீ ஏன் வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இதில் வந்துட்டு என்னோட ஃபுல் சப்போர்ட் வந்துட்டு வெங்கட்டுக்கு தான். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு ரத்னாக்கு ஒரு கொழுப்பு வந்துட்டு ஆகாது. எல்லா அம்மாவும் பொண்ணு வந்துட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் தான் நினைப்பாங்க. அதை விட்டுட்டு விளக்கு அணைகிறது இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஒரு சீனுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க அம்மாவும் வந்துட்டு ரத்னா சந்தோஷமாக இருக்கணும் தான் ஆசைப்பட்டாங்க. ஏன் ரிசப்ஷனில் போய் சந்தோஷமாக நின்றுட்டு இருக்கலாமே, போனவங்க போயிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொண்டு போகலாம். சரி எப்படியோ வந்துட்டு இதையும் வழக்கம் போல் ஜவ்வாத்தனை இழுப்பாங்க. அங்கிட்டு வந்துட்டு வெங்கடேஷ் வந்து சொல்கிறாங்க நான் ரிசப்ஷனை கேன்சல் பண்ணிட்டேன், இனி எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. நீ என்ன பெரிய இவளா அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்கள் வந்துட்டு சித்தப்பாட்ட சொல்லிட்டு தானே வந்து சித்தப்பா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஃப்ளாஷ்பேக்கில் ஓட்டி காட்டுறாங்க. ரத்னாவும் கனியும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் நீங்கள் போங்கன்னு அவர் தான் அமுச்சு விட்டுருப்பாரு. இப்போ வந்துட்டு ஐயோ என் தலைமையில சத்தியமாக இவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை போய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க குடும்பத்தோடு வந்துட்டு ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்க. வெங்கடேஷ் சொல்கிறாரு இனி உனக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.